தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய அளவுல பிரபலமா இருக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் நம்ம சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில வந்து தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு முன் தன்னுடைய கட்சி கொடியும் வந்து அறிமுகப்படுத்தினாரு. திடீரென சென்ற வாரம் விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை வந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், அப்புறம் எஸ்பி அலுவலகத்திலும் வந்து அனுமதி கடிதம் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் வந்து அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆனா இருந்தாலும் மாநாட்டு பணிகளுக்கான வேலைகள் என்பது மிகவும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நேரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துன்னு தான் இருந்தாரு. இது மாரி விஜய் என்னோட தம்பி தான். நானும் விஜயும் 2026ல கண்டிப்பா கூட்டணி அமைப்போம். அ நான் முதலமைச்சரா இருப்பேன். அப்படி இல்லன்னா விஜய் கூட முதலமைச்சரா இருக்கட்டும். அப்படிங்கும்போதுல தொடர்ச்சியா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியே பேசுனதால 2024 நடந்த எம்.எல்.ஏ. எலக்ஷன்ல சீமான் அவர்களுக்கு வந்து குறிப்பிடத்தகுந்த வாக்குகள் வந்து விஜய் கட்சியினர் அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து சீமானுக்கு வாக்களித்ததால, மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்த வந்து சீமான் வந்து பெற்றிருந்தாரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, திடீரென நேற்று சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நானும் விஜயும் கூட்டணி அமைக்க மாட்டோம். நான் வந்து 2026ல வந்து தனியா தான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற ரீதியில திடீரென சீமான் அவர்கள் வந்து இது மாரி ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னணியில ஆராயும்போது விஜயோட மாநாட்டுல காங்கிரஸோட ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸுக்கு ஒரு மறைமுக தூது விடப்பட்டுள்ளது. அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு காரணம் வந்து வெளிவந்திருக்கு. அதனால கடுப்பான சீமான் அவர்கள் வந்து அதனால நானும் விஜயும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிக்கை வந்து நேத்து வெளியிட்டிருந்தாரு. இந்த வகையில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து 2009ல இலங்கை தமிழர் மீதான மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுமையான தாக்குதல் நடப்பதற்கு காங்கிரஸும் ஒரு காரணம் அப்படிங்கிற ரீதியில வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ்க்கு வந்து எதிர்ப்பு இருக்கதான் செய்யுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை எதிர்ப்பதில சீமானுக்கு எப்பவுமே ஒரு முன்னுரிமை இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து எதிர்த்து தான் இருக்காரு. விஜயோட இந்த நகர்வு வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா நகர்வு வந்து சீமானுக்கு துளி கூட வந்து பிடிக்கவில்லை. அதனால தான் இனிமேல் நானும் விஜய் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. 2027ல நான் தனித்து தான் போட்டியிட போறேன். அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு.